அஜித்குமார் அவர்கள் நடித்த குட் பேட் அக்லி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் செமையாக போயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்திருக்கு. என்னுடைய பாட்டை எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணுறீங்க? ஒரு பாட்டு 2 பாட்டில் 3 பாட்டு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. எதுக்கு யூஸ் பண்ணீங்க என்ன கேட்காம ஒழுங்காக வந்து 5 கோடி ரூபாய் கொடுங்க, இல்லைன்னா அந்த பாட்டை படத்துல இருந்து ரிமூவ் பண்ணுங்க. இது வந்து 7 நாளில் நடக்கணும் அப்படின்னு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து யார் ஆரம்பிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த பாட்டுடைய உண்மையான மியூசிஷியன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தா பார்த்தீங்கன்னா கிடையாது. இது மாதிரி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. மஞ்சுமெல் பாய்ஸ் பண்ணியிருக்காரு. அப்புறம் லோகேஷ் கனகராஜோடைய கூலி படம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவர் எதுக்கு இது மாதிரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அவர் பண்ணுறது தப்பான்னு பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது தான். ஒருத்தருடைய சாங்கை அவங்க படத்தில் யூஸ் பண்ணணும்னா அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ இது மாதிரி உங்கள் பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம், ஸோ இது என்ன சார் ரூல்ஸு, உங்களுக்கு எதாவது பேமெண்ட் பண்ணணுமா இல்லை ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டுட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா யூஸ் பண்ணலாம். பட் நம்ம ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் வருது. ஸோ 5 கோடி ரூபா வந்து பெரிய இது கிடையாதா வச்சுக்கோங்க. சரிங்களா? 100 கோடி 200 கோடி 400 கோடி மேலே போகுது. ஸோ 5 கோடி ரூபா கொடுத்துடலாம். பட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியா தவறா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் வந்து இப்படியும் பார்க்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மியூசிஷியன், சரிங்களா, அவரோட பாட்டை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ அவர் பெருந்தன்மையாக இருந்திருக்கலாம். ஓகே, நீங்களாம் வந்து என்னுடைய ஜூனியர்ஸ் தான், என்னோட பிள்ளைகள் தான், என் பாட்டை தானே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் பெருந்தன்மையாக இருக்கலாம். பட் அவரால் அந்த மாதிரி இருக்க முடியல. மேபி சில காரணங்களால். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஒரு மியூசிஷியனாக யாரும் யூஸ் பண்ணிக்கல. எங்கள் படத்துக்கு நீங்கள் இசையமைப்பராக வாங்க, பாட்டு போடுங்க அப்படின்னு யாரும் கேட்கல. ஆனால் அவரோட பழைய பாட்டுகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் அவருடைய ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டியாக இருக்கலாம். மியூசிஷியனாக என்னை பாட்டு இசையமைக்க என்னை கூப்பிட மாட்டீங்க, ஆனால் என் பாட்டு மட்டும் உங்கள் படத்தில் இருக்கணுமா அப்படின்ற ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கலாம். 2வது பார்த்தீங்கன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லை, நான் இவ்வளோ பெரிய இசையமைப்பாளர், என் பாட்டை யூஸ் பண்ணுறேன் பண்ணிக்கோ, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ணலாமே, நீ பாட்டுன்னு யூஸ் பண்ணுறியே, என்னது இது ஒரு மரியாதை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வக்கீல் நோட்டீஸ் விடுறாரு. 5 கோடி ரூபாய் கேட்டு. அவர்கிட்ட பல கோடி ரூபாய் இருக்குது, அவருக்கு பணமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக வாழக்கூடிய ஒரு ஆள் தான். பட் அப்படி இருந்தோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2-3 காரணத்துக்காக அவர் விட்டுருக்காரு. ஆனால் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு வரும்போதெல்லாம் வந்து தியேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஓனர் மைத்ரி அப்படின்ற கம்பெனி அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த ₹1 சாங் வரும்போதெல்லாம் எல்லாரும் வந்து தியேட்டரில் இருந்து ஆடுறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில். இன்னும் 2 சாங் இருக்குது, கமல்ஹாசன் அவர் நடித்த படத்துலேருந்து வந்த சாங்கு. ஸோ இந்த 3 சாங்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து இளையராஜா அவர்கள் தான். அப்படி இருக்கும்போது எதுக்கு என் பாட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இழுக்கிறாங்க. ஏன் வந்து நீ அவர் பாட்டை யூஸ் பண்ணுற அப்படின்னு கேட்டால் ஜிவி பிரகாஷ் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கண்டிப்பாக வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கிட்ட பர்மிஷன் வாங்காமல் பண்ணியிருக்க மாட்டார். ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் தெரிய மாதிரி எதுவும் நடந்திருக்காரு. எல்லார்ட்டையும் பேசி டிஸ்கஷன் பண்ணி இந்த சீனில் இந்த பாட்டு போட்டால் நல்லாயிருக்கும், ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டு தான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜிவி பிரகாஷ் மேலே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் பாட்டு போயிட்டுருக்காரு. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பொறுப்பெடுத்து நடந்துக்கணும். சரிங்களா? ஸோ இது இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து இவ்வளோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார்கிட்ட வந்து ஏன் முன்னாடி பெர்மிஷன் கேட்கல? ஒருவேளை அவர்கிட்ட முன்னாடி பெர்மிஷன் கேட்டு அவர் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன ஆனாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இவங்க இருக்கிறாங்க. அது நல்லாவே தெரிகிறது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ யூஸ் பண்ண தான் பண்ணுறீங்களே, பெர்மிஷன் வாங்கிருங்கப்பா அப்படின்னு பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க போடுற ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூனில் அந்த டியூன் போடு, அந்த டியூனில் போடு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறதா இருக்காங்க. தெரியும் ஒருத்தருக்காரே அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணுமே அப்படின்ற மாதிரி யாரும் இல்லை. அவரும் பார்த்தீங்கன்னா சரிப்பா இருந்தால் இருந்துட்டு போங்கப்பா, என் பாட்டு தானே யூஸ் பண்ணிக்கோங்க போங்க அப்படின்ற மாதிரி அவரு இல்லை. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத்தை வச்சு யூஸ் பண்ணுறீங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் வச்சு மியூசிக் போடுறீங்க, என்னை வந்து கூப்பிட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு மைண்ட்ஸில் இருக்கிறாரோ அப்படின்னு தெரியல. ஸோ இது என்னுடைய கருத்து. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளையராஜா சார் அவர்கள் இந்த மாதிரி நோட்டீஸ் வருது கரெக்டாக தப்பா? இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா? ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணிட்டு பாய் ஃப்ரம் எஃப்என் ராஜா ஹரிவங்கர்.